கூப்பிட்டு விசாரணை பண்ற அன்னைக்கு பேண்ட்லேயே யூரின் போற அளவுக்கு வெற்றி வீரராக, அதன் பிறகு அரெஸ்ட் ஆகிறதுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்து அப்பெல்லாம் மயக்கமா இருந்தவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 458 நாள் ஜெயில இருந்துட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்ட பிறகு வந்த அப்புறம் ஃபுல் முழு பலத்தோட பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாரு. ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போடணும்னா அதை ஹியரிங்க்கு வரணும்னா குறைஞ்சபட்ச செலவு 1 லட்சம் ரூபா ஆகும். சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தா 5 லட்சம் ரூபா ஆகும். நல்ல வக்கீல வச்சு பேசுறதா இருந்தா 50 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். இதெல்லாம் நம்ம வரி பணத்துல ஸ்டாலின் இங்க 3-4 ஹியரிங், அங்க ஒரு ஹியரிங் பண்ணி டிஸ்மிஸ் ஆயிருக்கு. திமுக அதிமுக இரண்டுமே பதவி வெறியில் தமிழக மக்கள் 35% பேர் 1,70,000 பேர் விஜய்க்கு போட்ட ஓட்டை நெகேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு தீய சக்தின்னு 72ல இருந்து எம்ஜிஆரால் வெறுக்கப்பட்ட அதிமுகவுக்கு திமுக ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கணக்கு வேற. விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் இப்ப ஏற்கனவே இவர் KN நேரு பேர்ல FIR போட்டாச்சு. இப்ப செந்தில் பாலாஜி பேர்ல போடலாம். அடுத்தது பொன்முடி பேர்ல இருக்கிற வழக்குகள். இது மாதிரி ஒவ்வொருத்தரையா எடுத்து எனக்கு வரும் தகவல்கள் ஜூன் மாதத்திற்குள்ளாக ஒரு 5 அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை கைது செய்தும் மேலும் 10 அமைச்சர்கள் அல்லது MPக்கள் மேல ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் மீது வழக்கு போடுவார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய வழக்கில் புதிய ஆதாரங்களை எல்லாம் இணைத்து இடி அமலாக்கத்துறையானது தமிழக அரசிற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா? என்ன ஜி நடந்தது? இல்ல, இந்த வழக்குங்கிறது 2016 வாக்குல அதிமுக ஆட்சியின் போது வேலைக்கு, அதாவது டிரைவர், கண்டக்டர், கிளீனர், JE, AE என டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போஸ்ட்டுக்கு ஒரு 25,000 பேர்கிட்ட கீழ் லெவல் போஸ்ட்டுக்கு 20-30,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், மேல் லெவல் போஸ்ட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியதாக கிட்டத்தட்ட 1000 கோடி வாங்கினார் என்று சொல்லப்பட்ட வழக்கு. இந்த குற்றத்தை முதலில் பரவலாக பேசி குற்றச்சாட்டை சொன்னவரே திரு MK ஸ்டாலின் தான். சரியா? இன்னைக்கும் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த குற்றச்சாட்டுல ஏற்கனவே இந்த வழக்கு பெண்டிங்ல இருந்த பொழுது திமுக ஆட்சி இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கடன் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக தேவப்பிரியா, இது நம்ம விஜய் கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்க, நீங்க கேட்குறீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறேன். அப்புறம் சில நிகழ்ச்சிகளில் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து NOC வேணும், இல்லை நான் எலெக்ஷன்ல நிற்கிறதுன்னா விஜய் சின்னசாமிகிட்ட போய் நாங்க 10,000 ரூபா மேல ஒரு 1000 ரூபா வட்டியை போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு இந்த கடன் பாக்கி இல்லைன்னு லெட்டர் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்களும் கொடுத்துட்றீங்கன்னா இதுக்கு பேரு காம்பவுண்டிங்னு பேரு. அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுத்தால் வழக்கு அதன் பெயரில் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் இருந்தால் காம்பவுண்டிங்னு பண்ணலாம். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு ஆமா நாங்க லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொடுத்தோம், பல பேருக்கு கொடுக்கல, ஆனா வேலை வாங்கி கொடுக்காதவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு 10 பேரை கொண்டு போயிட்டு இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு போட்டாங்க. இதை ஒரு சென்னை ஹைகோர்ட் வக்கீல் திமுகவுக்கு சாதகமாக அவங்க சென்னை, அதாவது நீதிபதி தன்னும் வைக்கப்படும் ஆதாரங்கள் அரசு வழக்கறிஞர் பேசுறதை கேட்டுதான் 90% தீர்ப்பு கொடுப்பார். ஸோ தமிழக அன்னைக்கு திமுக வக்கீல்கள் இப்படி இதை ஏத்துக்கலாம்னு சொன்ன உடனே சென்னை ஹைகோர்ட் ஏத்துக்குச்சு. இது உச்ச நீதிமன்றம் போன பொழுது அங்க 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்தப்ப தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி செந்தில் பாலாஜி மற்ற சக நண்பர்களிடம், மிக பழகிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் ஒரு சில பத்திரிகையாளரிடம் 160 கோடி மேல செலவு பண்ணிட்டேன், இதுல ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரும், 2 நீதிபதிகளும் ஒருத்தர் இதுக்கு தண்டனை கொடுக்கலாம், இன்னொருத்தர் இல்லைன்னு வரும், இப்படி வந்தா இன்னும் 2 வருஷம் இழுப்பேன்னு சொன்னார். ஆனால் தீர்ப்பு வந்த பொழுது 2 பேரும் சேர்ந்து இதுல இன்னும் சொல்ல போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட்.
ஏன்னா வேலை வாங்கிக்கிறதுக்கு கேஷை கொடுத்து பண்ணினால், இப்ப கஷ்டப்பட்டு விஜய் படிச்சுட்டு ட்ரை பண்றாரு, அவருக்கு வேலை கிடைக்கல. இன்னொருத்தர் காசு கொடுத்து ஏமாறுறார், இன்னொருத்தர் காசு கொடுத்து வாங்கியிருக்கார். இதுல 3 பேருமே தப்பு தான் பண்ணியிருக்கோம். நீங்க ஏமாந்துருக்கீங்க, இன்னொருத்தர் காசு கொடுத்து வாங்கினவருக்கு காசு கொடுத்து வாங்குறதும் தப்பு, காசு கொடுத்து ஏமாந்தவர் ஏமாந்தும் போயிருக்காரு. ஸோ 3 பேரும் அஃபெக்டட். யார் அஃபெக்டட் பார்ட்டி, யார் அஃபெண்டர், இதுல எல்லாம் ஒரு பெரிய டீடைல் ஜட்மெண்ட். இதுக்கப்புறம் இடி உள்ள பூந்து உங்களுக்கு அவர் வீட்டை ரெய்டு பண்ணாங்க. உள்ள வந்தப்பவே போலீஸ்காரங்களை அடிச்சு கூப்பிட்டு விசாரணை பண்ற அன்னைக்கு பேண்ட்லேயே யூரின் போற அளவுக்கு வெற்றி வீரராக, அதன் பிறகு அரெஸ்ட் ஆகிறதுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்து, ஐ மீன் அப்பெல்லாம் மயக்கமா இருந்தவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 458 நாள் ஜெயில இருந்துட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்ட பிறகு வந்த அப்புறம் ஃபுல் முழு பலத்தோட பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாரு. ஸோ இந்த நிலைமையில இந்த ஆட்சி மாறிய பிறகு, போன ஆட்சி இருந்த பொழுதே ஒரு 6 மாசம் முன்னாடி கவர்னருக்கு இதே லெட்டரை இடி எழுதுனாங்க. இன்னும் வேற எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. கவர்னருக்கு ஒரு எம்எல்ஏ பதவியில இருக்கிறதுனால அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால், எஃப்ஐஆர் போட்டு எடுக்கணும்னு சொன்னால் நீங்க அனுமதி கொடுக்கணும். அதாவது அனுமதி கொடுக்க வேண்டியது அமைச்சர்னா முதலமைச்சரும் இவரும் வரும், வெறும் எம்எல்ஏனா சபாநாயகர் வரும். ஸோ முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதாம இதை கவர்னர் ஃபார்வர்டு பண்ண உடனே எனக்கு எழுதாம எதுக்கு கவர்னருக்கு போட்டாங்கன்னு இதை ஒரு பதிலா போட்டு 1 வருஷம் இழுத்துட்டாங்க. இப்ப நேரடியாக முதல்வருக்கு போட்டாச்சு. இப்ப விஜய் அவர்கள் தீய சக்தி, ஊழல் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, தீய சக்திலாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்ப என்ன எடுக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா திமுக சைடு என்ன சொன்னோம், பழிவாங்கல் இல்லைன்னு சொன்னா இருக்கவே இருக்கு, இது பிஜேபியோட பி டீம். ஆனால் தெளிவாக இந்த குற்றத்தை சொன்னது திமுக ஸ்டாலின். அது தவிர இந்த வழக்கை உடைக்கிறதுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, அவருடைய டிபார்ட்மெண்ட் டிவிஎஸ்சி ஹோம் அவர் உள்துறை அமைச்சராக அவர் தான் கையில வச்சிருந்தாரு. 2000 பேரை இது அக்யூஸ்டா, 1000 பேரை விட்னஸா. இப்ப ஒரு அக்யூஸ்ட கோர்ட்டு கூப்பிடணும்னா முதல்ல அவர் அந்த வீட்டுல இருக்காராங்கிறதுக்காக ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அழைப்பாங்க. அழைச்சா அவர் 2 தடவை வரைக்கும் வாய்தா வாங்கிட்டு 3வது தடவை வருவார். இப்படி எல்லாம் வழக்க நடத்திட்டு போனா 150 வருஷத்துக்கு இழுக்கலாம். இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறதுன்னு ஹைகோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எந்தவித மானம், அவமானம், வெட்கம், சூடு எதுவும் இல்லாமல் வழக்க நடத்தாம பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதுல ஜாமீன் கேட்ட பொழுது சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, தினசரி கேஸ நடத்தி 3 மாதத்துல முடிச்சு வெளியிலேயே வந்துருங்க, நீங்க தான் தப்பு செய்யல அப்படின்னு தானே செந்தில் பாலாஜி சொல்லிக்கிறாரு அப்படின்னாங்க. ஆனால் இவங்க 3 வருஷம் ஆகியும் வழக்க நடத்தல. ஆட்சியே மாறி போய்விட்டது. முதலமைச்சரே தோற்றாலும் செந்தில் பாலாஜி தற்போதும் எம்எல்ஏவாக கோவை வடக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு, கோவை தெற்குல தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். பட் இது இப்படி இருக்கிறப்ப போன வாரம் செந்தில் பாலாஜி பேர்ல அவர் ஸ்டாலின் ஆட்சியின் போது அரசாங்கத்துக்கு மின் மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும். அவர் வாங்கினது டெண்டர் போட்டா 33 கம்பெனி, 37 கம்பெனி ஒரே ரேட்டை போடுறாங்க. அதாவது 7,29,300 ரூபாய். நீங்க ஒரு பொருளை ஒரே மார்க்கெட்டுக்குள்ள போய் வாங்கினீங்கன்னா கூட, நீங்க குரோம்பேட்ல இருக்கீங்க, அஸ்தினாபுரம் மார்க்கெட்லயோ சிட்லப்பாக்கம் மார்க்கெட்ல போனீங்கன்னா தேங்காய் ஒரு கடையில 30 ரூபாமா, ஒருத்தன் 25மா, ஒருத்தன் 350 ரூபாம்பா, சைஸ் மாறும். ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரே பிரைஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்குறப்ப என்ன பண்ணாங்க, 7,29 போட்டாங்க. எங்களுக்கு 600 டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், இருக்கிற 33 பேருக்கும் ஆளுக்கு 20ன்னு பிரிச்சு கொடுத்தோம், நாங்க 680ன்னு குறைச்சு வாங்கிட்டோம், அவங்க சொன்னதை விட கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு கதை பண்ணாங்க. ஆனால் என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் முழு டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதே கெப்பாசிட்டி, ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் 45 kVA, அது கரெக்டா இருக்காது. இத 45 kVA எந்த வருஷம் வாங்கினார்னு பார்த்துட்டு அதன் பிறகு கூகுள் தேடல் தான் பண்ண, அதே மாதம் இவங்க எந்த மாசம் வாங்கறதுக்கு ஆர்டர் போட்டாங்களோ அதே மாசம் ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அரசு 3,80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 3,80,000 ரூபாய் பொருளை இவங்க 6,80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுத்தா 2 வருஷத்துக்கு ஜவ்வு மாறி வெவ்வேறு காரணங்களை சொல்லி கடைசியில எந்த ஊழலும் செய்யவே இல்லை, நஷ்டமே இல்லை அப்படின்னு லெட்டர் கொடுக்க, இவங்க என்ன ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கொடுங்க. அந்த டெண்டர் ஓப்பனிங் அன்னைக்கு என்ன நடந்தது, எப்படி நீங்க ரேட்டை குறைச்சி பண்ணீங்க, எப்படி ஆர்டர் போட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவாக இங்க தப்பு நடந்திருக்கு,
தமிழக அரசு அக்கறையின்றி 2 வருடம் இதை டிலே பண்ணதுனால சிபிஐக்கு அனுப்புறேன்ட்டாங்க. இதை எதிர்த்து ஸ்டாலின் வழக்கு போட்டார். அதாவது இன்னைக்கு வழக்கு நடத்தணும்னு வச்சுக்கோங்க, நீங்களே உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போடணும்னா அதை ஹியரிங்க்கு வரணும்னா குறைஞ்சபட்ச செலவு 1 லட்சம் ரூபா ஆகும். சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தா 5 லட்சம் ரூபா ஆகும். நல்ல வக்கீலை வச்சு பேசுறதா இருந்தா 50 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். இதெல்லாம் நம்ம வரி பணத்துல ஸ்டாலின் இங்க 3-4 ஹியரிங், அங்க ஒரு ஹியரிங் பண்ணி டிஸ்மிஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இதற்கு ஆட்சியை தவறாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் வரி பணத்தில் பெரிய வழக்கறிஞர்களுக்கு ஸ்டாலின் கொடுத்துள்ளார்னு அவர் பேர்லயே வழக்கு போட்டு அவர்கிட்ட இருந்து அதை ரெக்கவர் பண்ணணும். சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்ப என்ன நடக்குது? ஆட்சி தாவேக்காவுடைய ஆட்சி நடக்குது. 2026 தேர்தல்ல மக்கள் எவ்வளவு சீட்டு தாவேக்கா கொடுத்தாங்க? 108. அதுல ஒரு சீட்ல விஜய் 2 சீட்ல போட்டி போட்டதுனால திருச்சி கிழக்க விட்டுட்டார். இப்ப நமக்கு மெஜாரிட்டி 234ல பாதி 117, அதோட ஒண்ணு அதிகமா 118 வேணும். ஆனா இவர்கிட்ட இருக்கிறது 107, 11 சீட்டு குறையுது. ஆனால் போன முறை ஆட்சியில இருந்தது திமுக 134. 134ல பாதி போட்டா கூட 67 வரணும். ஆனா அவங்க வாங்கல. அவங்க வாங்கினது 59. அந்த 59லயும் மதிமுக 2, முஸ்லிம் கட்சிகள் 3 எல்லாம் வந்து மிகவும் குறைந்து போயிட்டாங்க. போன முறை அதிமுக 66ல இருந்து இப்ப 47 குறைஞ்சிருக்காங்க. 2 பேரையும் கூட்டினா கூட 106 தான் வருது. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவர் என்ன பண்ணுவார்? அவரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துள்ள வாக்குறுதிகள் எப்படி திமுக 505 வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை விட இன்னும் அதிகமாக 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ, இது ரேஷன் கார்டு உள்ள பெண்களுக்கு 2500 ரூபாய், இது இப்ப 100 யூனிட்டுக்கு மேல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் மக்கள் எப்படியும் ஒரு வருஷம் நம்மள பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாம தள்ள முடியும். ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியே அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 28 மாசம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தகுதி உள்ள மகளிர்னு மாத்தி கொடுத்தாங்க. சோ இவர் இதுக்குள்ள தன் மேல இருக்கிற அட்டென்ஷனை மாத்துறதுக்கு எளிதான வழி திமுக மேல இருக்கிற எல்லா வழக்குகளையும் போட்டு கைது பண்ணார்னா மக்கள் திமுக ஊழல் சக்திங்கிறது நிரூபணமாக இன்னும் அவங்க கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தா, இவர் அதுக்குள்ள நேர்மையான ஆட்சி கொடுக்கறதாக இருந்தால் டாஸ்மாக் போன்றவற்றில் ஊழல்களை குறைத்தால் கொஞ்சம் பணத்தை புரட்ட முடியும். சோ இவர் விஜய் வந்தால், அதுவும் அவர் சகாயம் IAS போன்ற சிலரை வச்சிட்டு இருக்காங்க. சகாயம் IAS 2008-10ல உங்களுக்கு திமுக ஆட்சியில மதுரையில கிரானைட் மார்பிள் ஊழல்ல நஷ்டம் 1 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுல மூக அழகிரி மகன் உட்பட பல பேர் இன்வால்வ்டு. அப்படி இருக்கிறப்ப இதை தாண்டி மற்ற மாவட்டங்களிலும் கிரானைட் ஊழல்லாம் இருக்கு. சோ இப்ப விஜய் வந்தா இதை பண்ணிடுவார். அப்ப எப்படி தப்பிக்கிறது? சோ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்க வந்தா வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள போடுவோம். நாங்க DVAC கிட்டத்தட்ட 20 அதிமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான எல்லா நண்பர்கள் வீடுன்னு 1000 இடத்துல ரெய்டு பண்ணாங்க கடந்த 5 வருஷம். ஆனால் 3 அமைச்சர்கள் பேர்ல தான் FIR போட்டாங்க. அதுல 3 பேர்ல ஒருவர் சேவூர் ராமச்சந்திரன், இன்னொன்னு இது விராலிமலை விஜயபாஸ்கர், இன்னும் ஒருத்தர். இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் வழக்கு, அதாவது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். நம்ம மெட்ராஸ்ல ஒரு பெரிய காலேஜ் இருக்கு பாருங்க, வேல்ஸ் குரூப், வேல்ஸ் குழுமம், திரு ஐசரி கணேஷுடைய அந்த குரூப், அவங்க மெடிக்கல் காலேஜ் திறக்கணும் அப்படின்னு சொல்லி NOC கேட்ட பொழுது அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினார்னு வழக்கு. அதே குழுமம், வேல்ஸ் குழுமம், அவருடைய மனைவி பேரில் இருந்த ஒரு சொத்தை யாருக்கு வித்திருக்காங்க? மாப்பிள்ளை சார், முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன், அவருடைய குழுமம் இது உள்ள G2க்கு வித்த அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்த உடனே ED கேட்கிறாங்க. FIR இருந்தா தான் ED உள்ள வர முடியும். அதனால அந்த FIR க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ திமுக அதிமுக 2 பேருமே பங்காளிகள். நாங்க உங்களை திட்டுவோம், நீங்க எங்களை திட்டுங்க, ஆனா 2 பேரும் கான்ட்ராக்ட்ல சம்பாதிச்சுக்கணும், ஊழல் செய்யலாம், வழக்கு போட மாட்டோம்னு வச்சிருக்காங்க. சோ இப்ப மக்கள் திமுக 200க்கு மேலதான் போவோம், 200க்கு அப்புறம் தான் எங்க கவுண்டே ஸ்டார்டிங்னு சொல்ல 59ல வந்து நின்றுட்டாங்க. சோ இப்ப அவங்க நேரடியா ஆட்சி பண்ணா நல்லா இருக்காதுன்னு EPSCயும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த ஆட்சி. முதல் ஐடியா என்னன்னு சொன்னால், இது விஜய் என்ற ஒரு நடிகர் முகத்துக்காக வந்த ஓட்டு, அதை உடைக்கணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைமையில ஆட்சி,
அதுல 2 துணை முதலமைச்சர்கள், இபிஎஸும் உதயநிதியும் 2 துணை முதல்வர், 2 பேர் மந்திரி. இத கேட்ட உடனே இபிஎஸ்ஸே ஏத்துக்கல. ரஜினியும் இதற்கு பெருசா ஓகே கொடுக்கல. ரஜினி அவர்கள் திரு ஸ்டாலினை போய் சந்தித்து அவருக்கு தேர்தலை பற்றியும் அவர் கொளத்தூர்ல தோற்றதற்கு ஆறுதல் சொல்ல போனார்னு ஒரு போட்டோவோட வந்துச்சு. சார், ரஜினி போய் சந்திச்சா போட்டோ எதுக்கு சார் வரணும்? ஸோ இப்படி ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுங்கிறது தெளிவாகும். இதுக்கப்புறம் இவங்க ஒத்துக்கலன்னு ஒண்ணு இபிஎஸ் அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், திமுக வெளியில இருந்து ஆதரவு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இதெல்லாம் 5ஆம் தேதி மாலை இல்ல 6ஆம் தேதி நடந்த விஷயங்கள். 5ஆம் தேதி இபிஎஸும் திரு ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு மூத்த வழக்கறிஞர் வீட்டுல 1-to-1 3 பேர் மாத்திரம், அந்த வழக்கறிஞர் 2 பேர் மாத்திரம் சந்திச்சப்போ இபிஎஸ் ஆதரவை, முழு அதிமுக ஆதரவை ஆதவ் அர்ஜுன் கேட்டார். ஆனா அன்அபிஷியல். அப்போ இபிஎஸ் பெருசா பிடி கொடுத்து பேசல. தம்பி, எனக்கு ஒருத்தர் கன்னியாகுமரியில ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் புதுக்கோட்டையில ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் திருத்தணியில ஜெயிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஒசூர்ல ஜெயிச்சிருக்காரு. இப்படி எல்லாம் கோயம்புத்தூர்லயே பாதி சீட்டு, ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோம். சேலத்துல 4-5 சீட்டு தோத்துட்டோம். இப்போ இப்படி எல்லாம் ஆனதுனால எல்லாரையும் கேட்காம நான் தனியான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து வெளியில வந்த உடனே விஜய் சார்பாக ஒரு வார் ரூம் போடப்பட்டிருந்தது. அதுல அந்த ஷார்டேஜ் இருக்கிற 12 எம்எல்ஏ எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணதுல உங்களுக்கு முக்கியமான வார் ரூம் நபர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இது அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு, இது ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ் போன்றவர்கள். இதுல செங்கோட்டையன் பேசின உடனே பேசாம நம்ம இவர் சொன்னாலும் இவரை வேலுமணியை கேட்கலாம் அப்படின்ன உடனே வேலுமணிக்கு செங்கோட்டையன் போன் பண்ணா, வேலுமணி என்ன சொல்லிட்டாரு, எனக்கு நேரடியாக கீழே எம்எல்ஏக்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா கோயம்புத்தூர்ல நான் தொண்டாமுத்தூர் 1 தான் ஜெயிச்சிருக்கு, 6 சீட்டு தாவேக்கா, 2 சீட்டு 2-3 திமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ என்னுடைய நேரடி பவரும் இல்லை. அதனால நீங்க சிவி சண்முகத்தை பிடிங்க, வட மாவட்டங்களில் நல்ல வெற்றி ஓரளவு வந்திருக்கு. ஸோ சிவி சண்முகம் கீழே 15 வன்னிய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நானும் பேசுறேன் அப்படின்னு ஒண்ணு சிவி சண்முகம் ஓகேன்னு இதுல வந்துட்டார். நீங்க கொங்கு பகுதி எம்எல்ஏக்களை எடுத்துக்கிட்டா பெரும்பாலானோர், அதாவது தர்மபுரியா இருந்தா அவர்கள் வன்னியராக இருப்பாங்க, இல்லாட்டி கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகமாக இருப்பாங்க. அதுல பாதி பேரு 1979 இருந்து செங்கோட்டையனோடு இணைந்து செயல்பட்டவர்கள், இல்ல அவரால் வந்தவர்கள். எல்லாருமே அண்ணே மாமன் கூப்பிடுற அளவுக்கு நெருங்கின நட்பு. ஸோ அவர் சொன்னதும் வேலுமணி சொன்ன உடனே அவங்களும் ஒரு 15 எம்எல்ஏக்கு மேல எடுத்து கிட்டத்தட்ட 36-37 எம்எல்ஏக்கள் இவரோடு இருக்கிறார்கள் என்ன நிலை வந்தோம்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல விஜய்க்கோட நம்ம சேர்ந்துக்கிட்டா நமக்கு 8 மந்திரி தரேன் இருக்காரு அப்படின்னு ஒண்ணு, இவங்க பேர்ல எல்லாம் எஃப்ஐஆர் வராதுங்கிற ஒரு சேஃப்டி வர அவர் இப்போ இபிஎஸ் என்ன பண்ணாரு, இந்த பக்கம் பேசிட்டு இல்ல நீங்க அவசரப்படாதீங்க, அங்க போனா ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, ஆனால் நம்ம தலைமையிலேயே முழு ஆட்சி அமைச்சரவையே வர்றதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி நேராவே பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டிச்சேரியில நல்ல செய்தி வருகிறது வெயிட் பண்ணுங்கன்னாரு. அதன் பிறகு தம்பித்துறை பேட்டி கொடுத்தார், இன்னொருத்தர் கொடுத்தாங்க. சோ இது ஒரு பக்கம்னா திமுகல சட்டமன்ற கூட்டம் நடந்து திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த தீர்மானமே என்னன்னு சொன்னால், தற்போதுள்ள சூழ்நிலையில் எப்படிப்பட்ட முடிவு வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் அதை சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்கும் அதிகாரம் ஸ்டாலினுக்கு கொடுக்குறது. சார், ஆக்கப்பூர்வமான இது எதிர்கட்சின்னா போய் உட்காந்து என்ன எது சொன்னாலும் இல்ல ஆமான்னு சொல்லிட்டு வரணும், இல்ல நம்பிக்கை இல்லைன்னு ஓட்டு போட்டு வரணும். ஆனா இந்த இது எல்லாமே இதுக்காகத்தான். இப்ப இபிஎஸ் முதலமைச்சர்னு சொன்ன உடனே கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கல. விஜய் என்ன பண்ணிட்டார், உடனடியாக காங்கிரஸை பிடிச்ச அந்த எம்எல்ஏகள் ஆதரவை வாங்கிட்டார். கவர்னரை பார்த்து நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு லெட்டர் கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்காக கவர்னர் விஜயை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அவர் சரியான அனுபவம் இல்லாமல் அல்லது தவறான வழிகாட்டலில் காங்கிரஸோட சேர்த்து 113 பேர்னு எழுதிட்டார். 113 கொடுத்தா நீங்க 118 காட்டணும். சிங்கிள் லார்ஜஸ்ட்னு கூட்டா அவருக்கு அடுத்த 2 பேரை கூட்டினா கூட அவரோட கம்மியா தான் இருக்கு, வேற வழியே இல்லாம கூப்பிட்டுருக்கணும். எப்ப இவர் 113 சொல்லிட்டாரோ கவர்னருக்கு வழி இல்லாம 118. சோ இப்ப 4 கம்யூனிஸ்ட் நாங்க இபிஎஸ் தலைமை ஆட்சிக்கு கொடுக்கலன்ட்டாங்க. சோ இந்த நிலையில கம்யூனிஸ்ட் லெட்டரே கொடுத்துட்டாங்க அபிஷியலா, அதை எடுத்துட்டு போய் விஜய் கொடுத்துட்டாரு. அப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, அன்னைக்கு இது விசிக எம்எல்ஏக்கள் வெளியூர்ல இருக்காங்க,
4 மணிக்கு வந்துருவாங்க, நீ அப்பாயின்மெண்ட் 4 மணிக்கோ 3 மணிக்கோ 4 மணிக்கு நீங்க இருக்கிறப்பயே மெயில் வந்துரும் நாங்க. ஸோ 8ஆம் தேதி பதவியேற்புக்கு ஏற்பாடு பண்ணனா மெயிலே வரல. அதுக்குள்ள IUML நாங்க சேரல அப்படின்னு பேட்டி கொடுக்க விசிகாவும் பேக் அடிச்சது. ஸோ இதுக்குள்ள இன்னொரு ஏன் வந்ததுன்னு சொன்னால், பேசாம தலித் முதலமைச்சர், ஏன்னா EPS முதல்வர் தானே ஒத்துக்கல. ஸோ அதனால திருமாவளவனை முதலமைச்சராக்கி அவங்களுக்கு கீழே அதிமுக ஆட்சி அப்படின்னு ஓட்டினாங்க. இதுக்கும் யாரும் ஒத்து வரலன்னு ஒண்ணு. 8ஆம் தேதி பதவி ஏற்கலன்னா 9, 10ஆம் தேதியோடு போன சட்டசபை முடியுது. ஸோ கவர்னர் ஆட்சி வந்துடும். ஸோ வேற வழியே இல்லாம இதுக்கு நடுவுல அமமுக காமராஜ் 5ஆம் தேதியே ஆதரவு தரேன்ட்டாரு. அவருக்கு 30 ஸ்வீட் பாக்ஸுகள் என பேசிய பொழுது, ஐயா இந்த ஸ்வீட் பாக்ஸ் கணக்கெல்லாம் பின்னாடி வச்சுப்போம், மார்க்கெட் ரேட் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இதுன்னு சொல்லிட்டு அமமுகல இருந்து திரு டிடிவி அவரை பிடிச்சிட்டு பேட்டி கொடுக்க வச்சாங்க சட்டசபையில். அவர் நான் இங்கதான் சொல்லிட்டேன். ஸோ இங்க டிடிவி ஐ மீன் 111 117 + 5 + 1 போட்டாலே 113 வந்துருச்சு. ஸோ இன்னும் இது கம்மி. இந்த நிலைமையில தான் வேற வழியே இல்லாம ஆதரவு கொடுத்துட்டாங்க. நம்பிக்கை வாக்கு தீர்மானம் வர்றப்ப 36 பேர் என்று இருந்தது, கடைசியில 25 பேர் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்க 47 பேரும் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் நாங்கள் ஆதரவுன்னு கையெழுத்து வாங்கினதை வச்சுக்கிட்டு EPS-ஐ தலைவராக தேர்ந்தெடுத்தார்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இவங்க கூடி வேலுமணியை தலைவர் என்றும் கொறடாவாக விஜயபாஸ்கரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை செங்கோட்டை இவர்கிட்ட நம்ம சபாநாயகர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்க இன்னொரு EPS தலைவர் இது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இது கொறடான்னு கொடுத்திருக்காங்க. பட் கொறடா உத்தரவுப்படி ஓட்டு போடாம 25 MLA-க்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. 47ல் 25ங்கிறது 3ல் 2 பங்கு இல்ல. கட்சி தாவல் தடை சட்டம் படியாக 32 கீழே இருந்தா அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனால் கொறடாவே அங்கீகரிக்கப்படாமல் ஃப்ரீயா இருக்கிறப்ப யார் எந்த அதிமுக உண்மையான அதிமுக வேலுமணி கீழையா EPS கீழையா இப்படின்னு போலாம். உங்களுக்கு போன ஆட்சியை எடுத்துக்கிட்டா OPS-ஓட 11 பேரு டிஸ்குவாலிஃபை ஆல, ஆனால் பிறகு டிடிவியோட 18 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அப்ப OPS-ஓடு போனது பிரிவுன்னு பார்க்காம ஏதோ ஒரு விதமாக மேனேஜ் பண்ணப்பட்டது. அந்த லீகல் வழியில நாங்க போறோங்கிற மாதிரி திரு CV சண்முகம் கூறுகிறார். ஸோ இப்ப இது தெளிவாக செங்கோட்டையன் இவர்களை அமைச்சராக்கணும்னு பிரஷர் கொடுக்கிறாரு. நேற்று இவங்க CV சண்முகம் இவங்க குரூப் வேலுமணி குரூப் பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பொதுக்குழுவை கூட்டாம மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்னு நேற்று கூப்பிட்டுருக்காங்க. அதுல 82 பேருக்கு 80 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயக்குமார் உட்பட 5-6 பேர் கலந்துக்கல. இவங்க 2ன்னு சொன்னது பொய், அதிகமாக இல்ல. சில இன்னொன்னு 26 மாவட்ட செயலாளர்களை மாத்தி புதுசா போட்டிருக்காங்க. பெரியறதுக்கு முன்னாடி மாத்தினாதான் செல்லும் என்பது போன முறை வேறொரு வழக்குல தீர்ப்பு வந்துருக்கு. ஸோ 2 தரப்பையும் கேட்டா நாங்க சொல்றதுதான் சரிங்குது. இப்ப அதிமுக MLA-க்களை அமைச்சராக்கினால் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோங்கிறாரு. விசிகாவும் அதை சொல்கிறது. பட் இந்த 25 உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு 143 பேர் மெஜாரிட்டின்னு சொன்னால் 5 வருஷம் ஓட்ட முடியும். ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் 2 பேரு விசிக நாங்க மதில் மேல் பூனை மேல்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில இருக்கோம். ஆனா இங்க நிபந்தனையற்ற ஆதரவு எது பண்ணாலும் உடனே இது அப்படிங்கிறதுனால இப்போ இன்னைக்கு கவர்னர் கேரளால இருந்து இங்க வந்திருக்காரு. ஏன்னா கேரளாவுடைய கவர்னர் அடிஷனல் பொறுப்பு. அவரை விஜய் கூப்பிட்டு வேறு மந்திரிகளை பதவி ஏற்கிறது. எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன பண்ணுவாரு, விசிகால வன்னியரசுக்கும் IUML ஒருத்தர் கொடுத்துட்டு நாளைக்கு நாளானிக்கு திருப்பியும் அதிமுகவும் கொடுத்தா 2 பேரையும் செக்ல வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சோ இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுல யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்னு சொன்னால் திமுக அதிமுக இரண்டுமே பதவி வெறியில் தமிழக மக்கள் 35% பேர் 1,70,000 பேர் விஜய்க்கு போட்ட ஓட்டை நெகேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு தீய சக்தின்னு 72ல இருந்து எம்ஜிஆரால் வெறுக்கப்பட்ட அதிமுகவுக்கு திமுக ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கணக்கு வேற. விஜய்க்கு 1.70 எங்க 2 பேரையும் கூட்டினா 3.25 கோடின்லாம் கணக்கெல்லாம் சொன்னாங்க. சோ இதை எல்லாமே இப்ப முறியடிக்கப்பட்டுடுச்சு. ஓகே, இப்ப இவங்க இன்னொரு இது பேசுறாங்க. அதாவது இந்த 25 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு இப்ப விஜய் ஆதரவோடு மீண்டும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலாமான்னு சொன்னால்
எப்ப கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டாங்கன்னு இபிஎஸ் தரப்பு வச்சால் இந்த 25 பேரும் அடுத்த 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாது. சோ இப்ப அவங்களுக்கு பதிலா அவங்க சிஷ்யர்களோ ஒய்ஃபையோ நிக்க வைக்கலாமே தவிர அவங்க நிக்க முடியாது. சோ இந்த சிக்கலில் இது கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகுங்கிறத யோசிச்சால் இப்ப தெலுங்கானாவில் ஆட்சி நடப்பது இத்தாலி காங்கிரஸ் திரு ரேவந்த் ரெட்டி. அவருக்கு மெஜாரிட்டி 4 எம்எல்ஏவோ என்னமோதான். என்ன பண்ணாரு, முன்னாள் ஆளுங்கட்சி பிஆர்எஸ், முன்னாள் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அதுல இருந்து ஒரு 8 எம்எல்ஏக்களை எடுத்திருக்காரு. அதை அங்கீகரிச்சிருக்கார். இதை எதிர்த்து அப்பீல் பண்ணி 23 டிசம்பர்ல ஆட்சி அமைச்சவங்க இன்னைக்கு 26 நம்ம மே மாசம் முடிய போகுது. இது வரைக்கும் அந்த வழக்கு இழுத்துட்டு இருக்கு. சோ அமைச்சர் ஆக்கினாலும் வழக்கு 2-3 வருஷம் இழுக்கலாம். இன்னொன்னு, திமுக அதிமுக இந்த ஆட்சியை உடைக்கணும் அப்படின்னு நடுவுல ஒரு பிளான் ஒண்ணு வந்துச்சு. மாப்பிள்ளை சார் நேரு சாருக்கு சொல்லி ஒரு 15 தாவேக்கா எம்எல்ஏக்களை வாங்க பாருங்க, 100 வரைக்கும் 100 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கலாம், 15K ரெடி, 1115K ரெடி அப்படின்னு 1.5K ரெடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவேக்கால இருந்து ஒருத்தர் வந்தா மீண்டும் இவங்களுக்கு இங்க நின்று ஜெயிக்க முடியாது. சோ 100 இந்த பக்கம்னா 50ங்கிற மாதிரி இருக்கு. இதுல 25 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா 24 பேரை நீக்கி இருக்காங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ புதுசா கட்சிக்கு சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னால ஐஜேகேல இருந்த திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், அவருடைய பதவிக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் எடப்பாடி செய்யல. ஏன்? அவர் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் செலவுக்கு என 500 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்தார் எனப்படுகிறது. இன்னொன்னு, தாவேகாவிற்கு ஆதரவு தருவதற்கு வேலுமணிக்கு ஒரு எம்எல்ஏக்கு 20 ஸ்வீட் பாக்ஸ் என 600 வரை கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சோ இந்த நிலைமையில் விஜய் அடுத்த 2 நாள்ல முடிவெடுப்பார். ஆனால் இன்னொன்னு, விஜய் என்ன பண்ணாரு, பதவியேற்ற அன்னைக்கே உங்களுக்கு இது சொன்னார், நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்போம், கஜானா காலின்னர். கஜானா காலின்ன உடனேயே வெள்ளை அறிக்கைன்னு உடனே ஸ்டாலினுக்கும் முன்னாள் நிதியமைச்சரும் குடுகுடுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுப்பறிக்கை தாங்க கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியான திருமாவளவனும் ஐயுஎம்எல்லையும் விட்டு பேச வச்சாங்க. இப்ப சார் நிதி நிலைமை, வெள்ளை அறிக்கை, இவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், ரொம்ப கஷ்டமே பட வேணாம். பட்ஜெட் பேப்பரை எடுங்க சார். பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க, வருமானம் என்னென்ன, வரி வருமானம், இந்த வருமானம்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது, இது ப்ராஜெக்ட் ஃபண்டுன்னு கொடுக்கறது, இப்படி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது செலவு எவ்வளோ. இப்போ ஒரு பேச்சுக்கு விஜய் அவர்களுக்கு மாத வருமானம் 40,000 ரூபாய். இப்ப நீங்க உங்க ஃபேமிலி பெரம்பலூர்ல இருக்குது, அதுக்கு 20,000 ரூபாய் தேவை. இங்க உங்க ஆபீஸ் ஸ்டூடியோ வாடகை 20,000 ரூபாய், உங்க சாப்பாட்டுக்கு 10,000 ரூபாய்னா மாசம் 10,000 ரூபாய் இல்லாம நீங்க கடன் வாங்காம நீங்க சாப்பிட முடியாது. இப்படி உப்பு புளி வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு பேரு சம்பளம் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு பேரு வருமானத்தில் பற்றாக்குறை, அதாவது ரெவின்யூ டெபிசிட். சோ தமிழ்நாடு பட்ஜெட்ல வருகின்ற வருமானத்தை விட உப்பு புளி வாங்குறதுக்கு 47,000 கோடி டெபிசிட் இருக்கு. இதை தவிர ஏற்கனவே வாங்கி இருக்கிற 10 லட்சம் கோடிக்கு வட்டி 75,000 கோடி. அப்ப 1,15,000 கோடி கடன் வாங்கினா தான் உப்பு புளி வாங்கி நீங்க வீட்டுல இருக்க முடியும். இல்லாட்டி வெளியில தூக்கி உங்க சாமான போட்டு வெளியில காலி பண்ண வச்சிருவாரு கடனுக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நிலைமை. இதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கையை போன முறை தயாரித்த பிடிஆர் என்ன சொன்னார்னா, ஆண்டுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றது, கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் மற்றும் சுங்க வரியில் மட்டும் ஆண்டுக்கு 52,000 இருந்து 50,000 கோடிகள் நஷ்டமாகின்றன. அதாவது 2 to 3% ஆஃப் ஜிஎஸ்டி டாஸ்மாக்ல நம்ம அரசாங்க கஜானாக்கு வராம தனியார் பாக்கெட்டுக்கு போகுது அப்படின்னாரு. அப்ப 27 லட்சம் கோடி, இப்ப 33 லட்சம் கோடி. 33 லட்சம் கோடியில 2%னா 66,000 கோடி, 3%னா 99,000 கோடி. அதாவது ஒரு மாசத்துக்கு 70 லட்சம் பாட்டில் விக்குதுன்னு கவர்மெண்ட் கணக்கு கொடுத்தாங்க. மார்ச் மாசம் தேர்தல் வந்த உடனே அந்த கணக்கு 1,02,00,000 பேப்பர்ல வந்துச்சு. அப்ப திடீர்னு கிட்டத்தட்ட 45% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கணக்குல வராம பாட்டில்கள் இருக்கு. ஏப்ரல் மாசம் இத்தனை 1000 கேஸ் பீர் தனியா வித்துச்சுங்கிறாங்க. ஏற்கனவே வித்த இது திராட்சை ரசம் தாண்டி. சார் இனிமே வார்த்தையை மாத்திருங்க, முன்னாடி மது பிரியர்னு சொன்னாங்க,
இனிமே திராட்சை ரச பிரியர்கள்னு சொல்லுங்க. ஏன்னா விவிலிய மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் வைன் என்று இருக்கிறது, தமிழில் திராட்சை ரசம் இருக்கு. ஸோ இனிமே சாராயம் மதுன்னுலாம் சொல்லாதீங்க, டாஸ்மாக் திராட்சை ரசம்னு சொல்லுங்க. ஸோ திராட்சை ரசம் விற்பனையில் உங்களுக்கு வருஷத்துக்கு 75,000 கோடி மிச்சம் பண்ணலாம். அடுத்தது கல்லு மண்ணு, இது கிரானைட்டு மார்பிள், இதுல ஆண்டுக்கு 50-60,000 கோடி. இதை ரெண்டையும் சரி பண்றதுக்கு ஒரு 6-7 மாசம் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி டெண்டர்லாம் நிறுத்தி மாத்தி பண்ணணும். அது வரைக்கும் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எல்லா வழக்கையும் போடணும். எனக்கு வருகின்ற தகவல், ஏற்கனவே திரு KN நேரு பேர்ல அந்த பார்ட்டி ஃபண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு 12% வரை, 7.5% 12% என 1030 கோடி ரூபாய்க்கு ஆதாரங்களோடு ஈடி கொடுத்திருக்காங்க. அதுல FIR சனிக்கிழமையே போட்டாங்க, 16ஆம் தேதின்னு சொல்றாங்க. இன்னும் அது ஆன்லைன்ல அப்லோட் பண்ணல, நான் கடைசியாக பார்த்தப்ப. ஸோ இப்ப அதுல பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த FIR படியாக இது தாம்பரம் கார்பரேஷனுக்கு ஒரு 35 கோடிக்கு டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனிக்கு கொடுங்க, இவங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டாங்கன்னு இருக்கு. திருப்பூர் கார்பரேஷன் இப்ப இங்க எல்லாம் ஈடி போச்சுன்னா இன்னும் புது ஆதாரங்கள் கிடைச்சா புது வழக்குகள் வரும். எனவே இதையெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் ஆட்சியை மாத்த பார்த்தாங்க. ஸோ விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன், இப்ப ஏற்கனவே இவர் KN நேரு பேர்ல FIR போட்டாச்சு, இப்ப செந்தில் பாலாஜி பேர்ல போடலாம். அடுத்தது பொன்முடி பேர்ல இருக்கிற வழக்குகள், இது மாதிரி ஒவ்வொருத்தரையா எடுத்து எனக்கு வரும் தகவல்கள் ஜூன் மாதத்திற்குள்ளாக ஒரு 5 அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை கைது செய்தும், மேலும் 10 அமைச்சர்கள் அல்லது MPக்கள் மேல, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் மீது வழக்கு போடுவார். ஏன்னா இதை போட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, இது பழிவாங்கும் நடவடிக்கைம்பாங்க. ஆனால் தீய சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்னதை இவர் தெளிவாக நிரூபிக்கும். சார் ஒண்ணு வேணாம், இப்ப இந்த பேனா 10 ரூபா பேனாவை நீங்க, நான் என்ன சொல்றேன், விஜய் இதுக்கு 40 ரூபான்னு கணக்கு எழுதி வவுச்சர் போடுங்கன்னு சொன்னா தப்பா ரைட்டா? ஊழல் தானே இது. இப்ப சுவாமி மலையில முருகன் கோயிலுக்கு லிப்ட் போட்டாங்க சாமி, 2 லிப்ட் போட்டாங்க. சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு 60 படி, 60 படின்னா 3 மாடி, அதுல 2024 போர்டு வச்சாங்க, இது சுவாமி மலை கோயிலுக்கு மின்னேற்றி வைக்கப்படுகிறது, இதனுடைய பட்ஜெட் 3,45,00,000, 20 பேர் போகும்படியாக 2 லிப்ட் அப்படின்னு போட்டாங்க. கடைசியில 26ல அந்த லிப்ட போட்டுட்டு ட்ரையல் எடுக்கிற அன்னைக்கு வேலை செய்யாம திரு சேகர் பாபு மற்றும் தங்கம் தென்னரசு எல்லாம் வந்தப்போ அந்த கம்பெனி ஆளை லேசா தட்டினாரு நம்ம சேகர் பாபு, அதனால வைரல் ஆச்சு. இப்ப அந்த நேரத்துல போய் பார்த்தா அது 13 பேர் லிப்ட், ஒரிஜினலா போட்டது 20 பேர். இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு 20 பேர் லிப்ட், சாதா கம்பெனிலாம் வேணாம், கோனே, ஜான்சன், அதுவும் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல முழு கண்ணாடி போட்டீங்கன்னா 30 லட்சம் ரூபா ஆகுது. 60 லட்சம் ரூபா லிப்ட இவங்க 3,45,00,000 எழுதியிருக்காங்க. இப்ப சேகர் பாபு ஐயா அவர்கள் உங்களுக்கு மெட்ராஸ்ல ஜெயிச்ச 2 MLAக்கள்ல அவரும் ஒருத்தர், திமுகல. அவரு தாவேகா வேட்பாளர் சினோரோ அசோக்க தாக்கியதும் வழக்கு வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் மீது விஜய்க்கு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி சேகர் பாபுவுடைய மகன்கள் கம்பெனியில ரெய்டு பண்ணப்போ அவர் கம்பெனி டைரக்டருடைய பார்ட்னர்கள் 2 பேரை பிடிச்சாங்க. அங்கெல்லாம் ரெய்டு நடந்துச்சு, சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்தோன்னு வந்துச்சு. அந்த 2 டைரக்டர்ல ஒரு டைரக்டர் திருச்செந்தூர் கோயில் ட்ரஸ்டி, இன்னொருவர் மதுரமலை கோயில் ட்ரஸ்டி. இப்ப இது 2021 வருடம் மே மாதம் வந்த சுயமோட்டோ தீர்ப்பு படி 75 டைரக்ஷன்ல ட்ரஸ்டிகள் அனைத்து கோயிலுக்கும் நியமிக்க வேண்டும். அவர்கள் அரசியல் சார்பு இல்லாமல் நேரடியாக யாருடைய உறவினராக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இவங்க நேரடியா பிசினஸ் பார்ட்னரை போட்டிருக்காங்க. திருச்செந்தூர்ல மாத்திரம் திரு HCL சிவநாடார் அவர்கள் 300 கோடி கொடுத்து அங்கு செய்யப்பட்ட செலவில் கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த வாரமே பக்கத்துல இருக்கிறதெல்லாம் உடஞ்சு கிடக்குன்னு வீடியோ வந்துச்சு. ஸோ இது எல்லாமே மாபெரும் ஊழல்கள் நடந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கு பேர்லயும் FIR போட்டால் வரும். பட் இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் கொடுத்த டெண்டர்ல ஊழல்னு மாரிதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் நாம் விழிப்பாக இருந்து அத்தனை FIR-ஐயும் போடணும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிளஸ் திமுக 2 பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல வாங்கி இருக்கிறது 24-21%, 44%. அதுல திமுக 24%, ஒரு 3-4%
மதிமுக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சிகள் சேர்ந்துட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் உதயசூரில் இருந்தீங்கன்னா 20%. அதிமுகல 21 2 கழிச்சிங்கன்னு சொன்னா 19%. 2 பேரையும் கூட்டினா 39%. இதே 2016 தேர்தலில் 74%, ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதியா குறைஞ்சு போச்சு. இது இனிமேல் பிஜேபி 2வது கட்சியாக இங்க வரணும். ஆட்சி தாவேகா, தமிழக அரசியல் தாவேகா வெர்சஸ் பிஜேபின்னு ஆனும். அதாவது 2009 ஒரிசால பிஜு ஜனதா தள் வெர்சஸ் காங்கிரஸ்னு இருந்ததுன்னா 3வது பிளேயரா பிஜேபி உள்ள வந்து 24 ஆட்சியை பிடிச்சாங்க. 2011 மேற்கு வங்காளத்தில் தினமுல்லும் காங்கிரஸும் சேர்ந்து 48% ஓட்டு வாங்கி 2வதாக லெப்ட் 44% ஓட்டு வாங்கினாங்க. பிஜேபி 3 சீட்டு 3% ஓட்டு. 2016லயும் 3% ஓட்டு. 2021 பிஜேபி உங்களுக்கு 77 சீட்டு வாங்கினாங்க. கம்யூனிஸ்ட், அதாவது அதுக்கு முன்னாடி 35 வருஷம் ஆட்சி பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 25, 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை பிஜேபி 207 சீட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்பொழுது திமுக அதிமுக இரண்டுமே இந்த தமிழ்நாடு அரசியலில் தேய்மானம் அடைஞ்சு பிஜேபி அந்த இடத்தை எடுக்கணும். ஸோ அதற்கு அண்ணாமலையை மத்திய அரசில் முதலமைச்சராக விட்டுட்டு ஒரு இளைஞர்களை இங்க போட்டுட்டு 2029 தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலையை போட்டு 36 ஆட்சி பிடிக்கணும், 31 பிரதான எதிர்கட்சியா வரணும் என்ற செயலை செய்யணும். இதை மத்திய பாஜக செய்யுமா பார்க்கணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.